நான் சொன்ன கேள்விக்கு என்ன பதில்? இந்த பட்ஜெட்டில் 30% ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுக்கு 3 நாள் ஆகியும் யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. ஸ்டாலின் சார் டேக்ஸ் 30% அப்படின்னா என்ன? 1.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு. அப்போ பாஜக இவரை பயன்படுத்தி பவன் கல்யாண விஜய்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்டிஏக்குள்ளே வந்தீங்கன்னா துணை முதல்வர் ஆகிடலாம், ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு பேச வச்சதுன்னு உண்மை. ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அழைத்தார்கள். ஆனால் அவர் வரவே மாட்டார் அப்படின்னு ஒன்றும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, தமிழிசை சொன்னதே சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது 2026 அக்லி அண்ட் ஆக்வர்ட் பேட்டில் ஆக போகுது. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சாம்பிள்லாம் வருது. யாருக்கும் கிளியர் மெஜாரிட்டி, தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சிச்சுவேஷன் கூட வரும். அதனால தான் இன்றைக்கி டேட்டில் பெண்கள் அவருக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா சவுக்கு சங்கர் ஏற்கனவே பல மாதம் முன்னாலே சொல்லிட்டாரு. ஸோ அதை தான் இப்போ கிளப்பி விட்றாங்க. ஸோ அது பெண்கள் ஓட்டை டென்ட் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவண்ணன் அவர்கள் தான் இருக்கார். அவர் கூட தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார், தமிழக அரசியலில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த 3 நாட்களாக. ஒவ்வொரு 1 by 1 பார்த்துடலாம். முதல்ல போன ரொம்ப பரபரப்பான செய்தி என்னென்னா, அதிமுக அலைன்ஸில் விஜய் இணைய போகிறாரு. அது கூட இன்னொரு தகவல் தான் ரொம்ப பரபரப்பாச்சு. என்னென்னா, ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் விஜய் கூட ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறதாகவும், அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் எப்படியாவது அவங்களோட அணிக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற விதத்தில் ஒரு அலைன்ஸ் பேச்சு போயிட்டே இருக்குது. இப்போ பவன் கல்யாண் விஜய்க்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்துடுங்க, நீங்களும் முக்கியமான ஆளாகிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டே இருக்குது. இந்த ரூமர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரூமரா இல்லை உண்மையா? நீங்களே சொல்லிட்டுங்க, இந்த ரூமர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்படி வந்த தகவல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது கட்டி அமைக்கப்பட்ட ஒரு ரூமர் தாங்க. அதாவது திமுக ஆட்களுக்கு நிம்மதி போயிடுச்சுங்க. விஜய் எப்போ அரசியலில் திமுக ஆட்சியை அகற்றுவேன் என்று சூளுரைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என் குறி, நாடாளுமன்ற தேர்தலில் கூட எனக்கு குறி இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரோ, அப்போவே திமுக காரங்களுக்கு நிம்மதி போயிடுச்சுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு பெறுகிற செல்வாக்கை எப்படியெல்லாம் நம்மளால் குறைக்க முடியும், அதை எப்படி நம்ம அழிக்க முடியும், அவருடைய அந்த மதிப்பை அப்படின்றதுக்காக தான் பல வழிகளில் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க அரசியல் ரீதியாக அவரை எதிர்த்து அவரை அம்பலப்படுத்தினா அதில் நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைங்க. ஒரு அரசியல் கட்சி தன்னை எதிர்க்கிறவங்களுக்கு என்ன ரத்தன கம்பளம் விரித்து வாங்க நான் சொல்லும், அது நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடுறாங்க. குடும்ப விவகாரங்களை தூக்கி அதை பெருசுப்படுத்துறது ஊடகத்தில். அடுத்தது பாஜகவுக்கும் விஜய்க்கும் எந்த நேரத்திலும் கூட்டணி வரலாம்ன்ற ஒரு பொய் செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க 3 வருஷமாக. கடந்த 3 வருஷமாக அவரை எந்த அளவுக்கு திமுககாரங்க சொன்னாங்கன்னா, அவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னதே அமித்ஷான்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் தான் பிஜேபியுடைய பி டீம்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திமுகவுக்கு வழக்கமாக ஆதரவாக இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், சிறுபான்மை மைனாரிட்டி வாக்குகளை பிரித்து தனியாக எடுக்கிறதுக்காக அவரை களத்தில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே மக்கள் ஏற்றுக்கலை. ஏன்னா எதுவுமே உண்மை இல்லை. கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியாக அரசியலில் உறுதியான நிலை எடுத்துகிட்ருக்காரு விஜய். விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் என்ன சொன்னாரோ அதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் கூட பண்ணல. என்ன சொன்னார்? எனக்கு பாஜக அரசியல் எதிரி, அதாவது தத்துவார்த்த எதிரி, கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, இவங்க 2 பேரையும் நான் எதிர்ப்பேன்னு சொன்னார். கொள்கை எதிரியும்
அரசியல் எதிரி 2 பேருமே நான் எதிர்ப்பேன், அதுதான் எங்கள் கட்சியின் லட்சியம்னாரு. சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதுதான் எங்கள் அஜெண்டான்னாரு. அதில் எதுவுமே மாறவே இல்லை. அவர் தொடர்ந்து அந்த இதில் பயணம் பண்ணுறாரு. அப்போது இது மாதிரி பிஜேபியோட அவருக்கு உறவு இருக்குது அப்படின்னு ஆதாரமற்ற விஷயங்களை பரப்புகிறாங்க மீடியாவை வச்சுக்கிட்டு. உங்களுக்கு தெரியும், ஊடகம் என்பது இன்றைக்கி ஆளும் கட்சியினுடைய கைப்பாவையாக அது வந்து லேப் டாக்னு சொல்லலாம் இருந்துகிட்ருக்குது ஊடகங்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஊடகத்தை வைத்து விஜய் மேலே அந்த மைனாரிட்டிகளுக்கு, முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி, அது உண்மை இல்லை, ஆனால் அந்த சந்தேகத்தை கலப்பலாம். இப்போ தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சாதாரண ஆள் கூட இது உண்மையாக இருக்குமோ, ரொம்ப நாளாக அடிப்படுத அப்படின்னு ஒரு தோற்றம் வரும். அந்த முயற்சி தான் இப்போது புதுசாக பவன் கல்யாணை பற்றி எடுத்திருக்காங்க. பவன் கல்யாண் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய புத்திசாலியும் கிடையாது, பெரிய அரசியல் அனுபவம் கிடையாது. இது நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கட்சி தொடங்கணும்னு விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பவன் கல்யாண். ஏன்னா அவங்க 2 பேரும், இவர் சிரஞ்சீவி புள்ள, இவர் சந்திரசேகர் புள்ள, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சமகாலத்தில் அவங்க நண்பர்கள், நாட் பொலிட்டிக்கலி ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து சினிமா உலகத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஃபீல்டில் நண்பர்கள் ரொம்ப நாளாகவே. அப்போ வாழ்த்தெல்லாம் தெரிவித்தார் தாவேக்க ஆரம்பிக்கும்போது. அந்த புதுசில் அவர் பாஜகவோட கூட்டணியில் இருந்தப்போ, அப்போ பாஜக இவரை பயன்படுத்தி பவன் கல்யாணை விஜய்கிட்ட நீங்கள் பேசுங்க, தனியாக நின்னா வந்து பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் வந்து என்டிஏக்குள்ளே வந்தீங்கன்னா துணை முதல்வர் ஆகிடலாம், உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கலாம், ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு பேச வச்சதுன்னு உண்மை. ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லை, லாங் அகோ. அந்த கன்னித்தீவு கதைகளை தான் இப்போ எடுத்துன்னு வந்து புதுசாக விடுறாங்க. உண்மையில் இப்போ ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க பவன் கல்யாணியாங்க பேசணும், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் இவங்களே வந்துட்டு விஜயை வாராய் நீ வாராயின்னு வரவேற்றுட்டு இருந்தாங்களா இல்லையா? பொது எதிரியான திமுகவை நம்ம வந்து முறியடிக்கிறதுக்கு தம்பி வரணும்லாம் விஜய் சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா? ஆனால் அப்படி வரவேற்றவங்க ஒரு கட்டத்தில் அதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா இது வெட்டியாக இருக்குது, அதாவது பாறையில் விதையை விதைச்சா அது வளருமா? இப்போ விஜய் வந்து தெளிவாக இருக்கார், ஒருபோதும் பாஜகவோடு மதவாதத்தை, மதவெறியை பரப்புகின்ற அந்த கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்கார். அவர் போய் ரம்ஜான் நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு, இந்து என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு பேசுறதில்ல. அப்படி இருக்கும்போது இவருடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் தத்துவத்துக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நேர் எதிரான கொள்கை. இவரது வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், சாதி இல்லை, மதம் இல்லை, மனிதன்தான் என்று நினைக்கிற கொள்கை. அப்போ இந்த கோட்பாடுக்கும் அதுக்கும் நெவர் கெட் மிக்ஸ்டு, ஆயில் தண்ணி மாதிரி, வாட்டர் அண்ட் ஆயில் மாதிரி. அதனால் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்தில் அழைத்தார்கள், ஆனால் அவர் வரவே மாட்டார் அப்படின்னு ஒன்றும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, தமிழிசை சொன்னதே சொல்கிறேன், எங்களுக்கு வந்து குக்கரில் இருக்கிற விசிலே போதும் அப்படின்னாங்க. குக்கரில் இருக்கிற விசிலே வர்ற விசிலே போதும்னா என்ன? அமமுக போய் சேர்ந்த ஒன்றும் அவங்களது குக்கர் சின்னம் தானே, அதில் அடிக்கிற விசிலே போதும், இந்த விசில் வேணான்ற அளவுக்கு சொன்னாங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க, அந்த முயற்சி பலிக்கலைன்னு ஒன்றும் அவங்க அதோட விட்டாங்க. அவங்க அதிமுக மற்ற ஆளுங்களெல்லாம் சேர்க்கறதில்ல, முழு மூச்சு அவங்க கூட்டணியை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு என்ன சிக்கல்னா, இன்றைக்கி விஜய்க்கு வந்து செல்வாக்கு பெருகிட்டே போகுது. ஒன்று பெண்கள் செல்வாக்கு அமோகமாக இருக்குது, இன்னொன்று இளைஞர்கள், இன்னொன்று என்னென்னா இந்த மதசார்பற்ற செக்குலர் ஓட்ஸ், அதாவது வந்து முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், தலித்ஸ், இப்போ இப்போ இந்த மூணும் வந்து பரவலாக வந்து விஜய்க்கு வருது. இதில் குறைஞ்சபட்சம்
2 வந்து திமுகவுக்கு வந்துட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. அதாவது மைனாரிட்டி, தலித்துகள், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் வாக்குகள்லாம் பாக்கெட்டில் வந்துடும் திமுகவுக்கு. அதே போல் இளைஞர்கள் வாக்குகளும் திமுகவுக்கு வந்துட்டு இருந்தது. பெண்கள் வாக்குகள் ஒன்றா திமுகவுக்கு வர்றதில் கொஞ்சம் சிக்கல் இருந்துட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ தங்களுக்கு காலங்காலமாக வந்துட்டு இருந்த இந்த வாக்குகள் விஜயின் அரசியல் நுழைவால் அவர் பக்கம் போயிடுதுன்னா கவலைப்படாமல் இருப்பாங்களா? ஒரு 30% வாக்குகள்ங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது 2026ல் நோபடி வில் கெட் கேக் வாக். யாரும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட்லாம் ஜெயிக்க முடியாது. ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்க போது, ஃபியர்ஸ் பேட்டில், அக்லி அண்ட் ஆக்வர்ட் பேட்டில் ஆக போகுது. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சாம்பிள்லாம் வருது, டைவர்ஸ் பெட்டிஷன் எல்லாம் வர ஆரம்பித்தாச்சு. இதுதான் பிரச்சனைன்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை. அதனால் வந்துங்க தொங்கு சட்டசபை கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன். யாருக்கும் கிளியர் மெஜாரிட்டி, தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சிச்சுவேஷன் கூட வரும். அதனால தான் 100 ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவனை தூக்கி வண்டியில் ஏற்றுன்னு சொல்லி பன்னீர்செல்வம், பிரேமலதா, அந்த கருணாசா, புலிப்படை கருணாஸ், அப்புறம் இவர் தனியரசு, இப்படி கிடைக்கிறவங்க எல்லாரையும் வண்டியில் ஏற்றுறாங்கன்னா திமுக. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ஃபைட் இஸ் வெரி ஸ்டிப். ரொம்ப இதுவாக இருக்க போகுது, ஃபியர்ஸாக ஷார்ப்பாக டிவைட் ஆக போகுது. அதனால் 100 ஓட்டு 200 ஓட்டில் தான் பெரும்பாலும் தொகுதிகளில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 100 ஓட்டு 200 ஓட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இருந்தால் லம்பாக 30% மைனாரிட்டி அடிச்சுட்டு போயிடுவோம் போல இருக்க. 30%, அதில் 15% அடித்தா கூட கதை முடிஞ்சுதே. கண்டிப்பாக. போன முறை நான் உங்கள் ஞாபகத்துக்கு சொல்கிறேன், போன முறை ஏடிஎம்கே 10 வருஷம் தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணாங்க. 2011 டு 21, 10 வருஷத்தில் எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதுவும் கடைசி 4 வருஷம் ஜெயலலிதா மறைந்ததுக்கு பிறகு அதிமுக கட்சி அடித்து நாசமாக போயிடுச்சு. 4 5 ஆயிடுச்சு. நான் தான் அதிமுக. இப்போ லேட்டஸ்ட்டாக புகழேந்தி ஒரு புரட்சி அதிமுக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவ்வளவு நடந்த பிறகும் 21ல் திமுக இத்தனை கூட்டணியை வச்சு ஜெயிச்சது எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? ஜஸ்ட் 6%. 6% வித்தியாசத்தில் தான் அதிமுகவை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பலவீனமாக இருக்கிற அதிமுகவை திமுக கூட்டணியால், பலமான கூட்டணியால் வீழ்த்த முடிந்தது. அதில் 3% மாறினா கூட எடப்பாடி தொடர்ந்துட்டு இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போவே இந்த நிலைமைனா இப்போ ரொம்ப நெருக்கடியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக திட்டமிட்டு இந்த பெண்கள் வாக்குகளை இன்றைக்கி அள்ளிடக்கூடாது விஜய். இன்றைக்கி டேட்டில் பெண்கள் அவருக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. அது சின்ன பெண்ணுலேருந்து வயசானவங்க வரைக்கும். அதே போல் இளைஞர்கள் வாக்குகளும் பெருமளவுக்கு இருக்குது விஜய்க்கு. அதே போல் இந்த மைனாரிட்டிகள் பெருமளவுக்கு அவர் பக்கம் மூவ் ஆகுறாங்க, தலித்தெல்லாம். இப்போ இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒவ்வொன்றா யோசித்து பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு டைவர்ஸு. 5-6 வருஷமாக சேர்ந்து இதை வாழல, பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றவங்க டிசம்பர் மாதம் டைவர்ஸ் பெட்டிஷனில் கையெழுத்து போட்டு அது பிப்ரவரி மாதம் தான் கோர்ட்டுக்கு வருது. இதெல்லாம் ஏன்னா டைமிங், அந்த தேர்தல் நெருக்கத்தில் இதெல்லாம் அவுத்து விடணும். ஏன்னா சவுக்கு சங்கர் ஏற்கனவே பல மாதம் முன்னாலே சொல்லிட்டார், விஜய்க்கு பர்சனல் அஃபேர்ஸை கிளப்பி விடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் திமுக பண்ணிகிட்ருக்கு, அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. ஸோ அதை தான் இப்போ கிளப்பி விட்றாங்க. ஸோ அது பெண்கள் ஓட்டை டென்ட் பண்ணுறதுக்காக. அது நடக்குமா நடக்காதான்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஓகே, தேர்தல் எலெக்ஷன் முயற்சி பண்ணுறாங்க, அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அடுத்தது என்னென்னா மைனாரிட்டிஸ். இவங்களை காலி பண்ணுறதுக்கு தான் பவன் கல்யாண் ஸ்டோரிஸ், பாஜகவில் அவர் போனாலும் போயிடுவார் அப்படின்னு. இதெல்லாம் வதந்திகள், பொய்கள், ஊடகத்தின் உதவியோடு ஆளுங்கட்சி பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, கட்டமைக்கிறாங்கன்னா, திமுகவின் தவறுகள், ஊழல்கள், முறைகேடுகள்
நிர்வாக கோளாறுகள் வெளியே வந்துடக்கூடாது, அது மேலே விவாதம் எதுவும் மக்கள் பண்ணிடக்கூடாது, இதுலேயே பேசிட்டு இப்படியே போயிட்டுருக்கணும், கற்பனை கதைகள்லையே. இப்போ நடைமுறையில் பாருங்கள், நாங்குநேரியில் தலித்துகள் கொல்லப்பட்டார்கள், அடுத்த நாளே வந்து மானாமதுரையில் அதே மாதிரி ஒரு கும்பல் தாக்குது. அப்போ நித்தம் கொலைகள் கொள்ளைகள் அரங்கேறிட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்குதுன்றது கரெக்டு தானே? லஞ்சம் ஊழல் என்பது தலைவிரிச்சு ஆடுத. இப்போ ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 800 கோடி 2000 கோடி ஊழல் நடந்திருக்கு, ஆள் எடுப்பில் கான்ட்ராக்ட் கொடுத்ததில்லன்னா. அப்போ இன்றைக்கி வந்து மற்ற துறைகள்லாம் என்ன ஆக போகுது? நம்ம விஜய் தான் சொன்னார, ஸ்டாலின் சார் டேக்ஸ் 30%. அப்படின்னா என்ன? 1.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு. பட்ஜெட் அமௌண்ட்டு 4,39,000 கோடி. ஆனால் அதில் 30%ன்றது 1/3ன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த அளவுக்கு பணம், அதாவது கஜானாலேருந்து திட்டங்களுக்கு போகாமல் அது வந்து அமைச்சர்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் போகுதுன்னு பொதுவெளியில் தான் அவர் சொன்னார். மற்றதெல்லாம் விஜய் சொன்னார்னா எகிரி குதிச்சின்னு ஓடியாருவாங்க. ஆர்எஸ் பாரதி, அமைப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன்லாம் இன்றைக்கி அப்படியே இருக்காங்க. 48 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அவர் அதை சொல்லி. தஞ்சாவூரில் இல்லை, இந்த இதில் சொன்னார், மகாபலிபுரத்தில் மகளிர் தினத்தில் 7ஆம் தேதி சொன்னார், இன்றைக்கி 10ஆம் தேதி. யாருமே அதை பற்றி வாயை திறக்க மாட்டேன்றாங்கள ஐயா. மௌனம் சம்மதமா? நான் கூட நினச்சேன், நேற்று திருச்சியில் ரொம்ப என்னவோ பிரம்மாண்டமான மாநாடுலாம் நடத்துகிறாங்களே, ஒருவேளை அதில் பேசுவாங்க போல இருக்குன்னு திருப்பி பார்த்தேன், அதை பற்றி யாருமே சொல்லலை. ஓகே சார், அந்த நீங்களே வந்துட்டீங்க, அந்த நேற்று நடந்த அது எப்படி இருந்தது அந்த மாநாடு, திருச்சி மாநாடு கூட்டமே இல்லை? அந்த மாநாடை பற்றி நம்ம கூட்டம் என்னங்க, பணம் இருந்தால் கூட்டத்தை கூட்டலாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆள் வரமாட்டேன்றான், பணம் கொடுத்தா கூட ஆள் வரமாட்டேன்றான், உட்கார மாட்டேன்றான். திமுகவில் அறிக்கை போட்டாங்க, முதலமைச்சர் பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் இடத்த விட்டு நவரக்கூடாதுன்னு அப்பீல் கொடுக்குற அளவுக்கு தான் இன்றைக்கி திமுக இருக்குது. திமுக வந்து பழைய திமுக இல்லை, இது வந்து புதிய திமுக, கார்ப்பரேட் திமுக இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேடையில் எங்கேயுமே அண்ணா படமும் இல்லை, கலைஞர் படமும் இல்லை, பெரியார் படமும் இல்லை. ஆனால் இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் பெரியார் படத்தை வச்சுட்டு எடுத்துட்டாங்கன்னு பெருசாக பேசுவாங்க. நீங்கள் வச்சிங்களா இவங்களே மேடையில்? ஸோ அதனால் வந்துங்க இன்றைக்கி வந்து திமுக வந்து மரண பயத்தில் இருக்குது. அப்போ அதை வந்து என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லி, பதவியில் இருக்கிறவன் அவ்வளோ லேசாக விட்டுருவானா? அதிகாரத்தில் இருக்கும் அவ்வளோ லேசாக விட்டுருவாங்க? அவர் தான் அவங்க சொல்கிறாங்க, லாஸ்ட் மினிட்ல நாங்கள் 6 அடித்து ஜெயிப்போம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. நான் சொன்ன கேள்விக்கு என்ன பதில்? ஏன் வந்து விஜய் அவர்கள் பப்ளிக்கில் எழுப்பிய இந்த பட்ஜெட்டில் 30% ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுக்கு 3 நாள் ஆகியும் யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க? மற்றதுக்கெல்லாம் உடனுக்குடன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்குவாங்க, விளக்கங்கள் அமைச்சர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்கல்ல. இது முதல்வர் சம்பந்தப்பட்ட விஷயமே சொல்லியிருக்கார், முதல்வர் வீட்டுக்கு போகுதுன்னு. 30%ல் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுதுன்றாரு. அப்போ ஸ்டாலின் இதை பற்றி பேசணுமா வேணாமா? எதையோ பேசினார, ஏன் பேசலை? அப்போது ஒரு வேளை விஜய் சொன்னது கரெக்டு தான் போல இருக்குது. அதனால தான் இவங்க அமைதியாக இருக்காங்க. திருடனுக்கு தேல் கொட்டினா கத்த முடியாது, அது அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது, அப்படி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த மாநாடை பொறுத்தவரையிலுங்க, திருச்சி திருப்புமுனை மாநாடு, திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நிகழும் வாழ்க்கையிலலாம் எல்லாம் பழைய டைலாகுங்க.